ஹலோ விவேஸ், வணக்கம். இனி நடப்பதே கஷ்டம். பூமிக்கு வந்த பிறகு சுனிதா வில்லியம்ஸ்க்கு வரும் பிரச்சனை. 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் 2 பேரும் 9 மாதங்களுக்கு மேல விண்வெளியில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்களை கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் பல நிறுவனங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுவரையும் அவங்களை கொண்டு வர முடியல. ஆனா தற்போதுதான் கிரீவ் என்ற விண்கலம், கிரீவ் 10 என்ற விண்கலம், டிராகன் சொல்லுவாங்க, இது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட குழுவோட சர்வதேச விண்வெளி நிலையத்தை எட்டிருக்கு. அங்க இருக்கிற சுனிதா வில்லியம்ஸையும் புட்ஸ் வில்மோரையும் சந்திச்சிருக்கு. இப்போ அவங்க இன்னும் சில நாட்கள்ல பூமிக்கு வர போறாங்க. அதாவது அடுத்த வாரம் பூமிக்கு வர போறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இவங்களை அழைக்கிறதுக்காக தான் இந்த குழு போயிருக்கு. ரெண்டாவது, அவங்க பூமிக்கு வந்த பிறகு ஏற்பட போற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்கதான் பல அதிர்ச்சி மூட்டு தகவல் வெளிவருது. முக்கியமா இவங்க ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது விண்வெளியில ஃபுல்லாவே புவியீர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. அதனால புவியீர்ப்பு இல்லாத இடங்கள்ல பல மாதங்களா அவங்க இருந்திருக்காங்க. அதனால நம்ம பூமியில் நடக்கிற மாதிரி அங்க நடக்க முடியாது. எப்போதும் மேற்கிட்டே வந்திருப்பாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட எலும்போட அடர்த்தி கம்மியாகும். அதாவது நம்ம சாதாரண நடந்தோம்னா நம்ம எலும்பு எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க மேந்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய எலும்பு என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே இருந்திருக்கும். அவருடைய அடர்த்தி ரொம்ப கம்மியாகும். நம்ம திடீர்னு ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம பூமியில கால் வைக்கும் போது எலும்புக்கு எல்லாமே ஒரு பெரிய ஊசியை குத்துற மாதிரி இருக்கும். இதை சரி பண்றதுக்கே பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5 மாசம் 10 மாசம் ஆகும் இவங்களுடைய எலும்போட அடர்த்தி பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு. இதே நேரத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குன்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா பேபி ஃபீட். அதாவது நம்ம சாதாரணமா நம்ம கால் இருக்குங்களே, அந்த பாதம் எல்லாமே நம்ம டெய்லி அன்றாட நடக்கும்போது நம்ம பாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அவங்க கொஞ்ச நாள் அங்க விண்வெளியில இருக்கும்போது அவங்களுடைய பாதம் என்ன ஆகும், அவங்களோட பாதம் ஒரு பேபி பாதம் மாதிரி மாறிடும். சாதாரணமா நீ நம்ம ஒரு முட்டி போட்டு போனா எந்த அளவுக்கு முட்டி வலிக்கும், அதே அளவுக்கு அவங்களுடைய பாதம் ரொம்ப மெல்லிசா மாறிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம ஒரு நாள் ஷூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது காலையில இருந்து ராத்திரி வரலையும் ஷூ போடும்போது ஒரு மாதிரியா இருக்கும். அதாவது ரொம்ப வெள்ளையா இருக்கும். அதுக்கு பிறகு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து போச்சுன்னா கால் நொதன்னு மாறிடும். இதுதான் அங்க நடக்கிறது. அதாவது அவங்க 9 மாதங்களுக்கு மேல இவங்க காலை எங்கேயுமே ஊனாம மிதந்துகிட்டே இருக்குது. இந்த கால் பாதத்தை இவங்க திரும்ப ஊன வச்சு நம்ம கால் சாதாரணமா நடக்கும்போது உராவி ஏற்பட்டு ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த கால் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா அவங்களுடைய பாதம் இப்ப பேபி பாதம் மாதிரி மாறிடும். ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது விண்வெளியில என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ரத்தம், அதாவது நம்ம இதய துடிப்பு இங்க வேகமா இயங்கும், அங்க ரொம்ப ஸ்லோவா இயங்கும்னு சொல்றாங்க. அதாவது அந்த காத்து இழுத்து விடுறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதால அவங்களுடைய ரத்தம் பாயறதும் ரொம்ப ஸ்லோவா போகும்னு சொல்றாங்க. இதனால உடல்ல கட்டிகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதய பாதிப்பு. அதே போல பலவிதமான பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் விண்வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணாடி போடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கண் மங்களா கூட போயிடும், கண் பார்வை பாதிக்கப்படும் சொல்றாங்க. இப்படி பல பிரச்சனைகளை விண்வெளியில சந்திச்சிட்டு இருக்காங்க. பூமிக்கு பல மாதங்களுக்கு பிறகு, ஒரு வருடம் கழிச்சு பூமிக்கு இப்ப வராங்க. பூமிக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. விண்வெளின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. விண்வெளிக்கு போயிட்டு அது திரும்பி வருதுன்றது ஒரு பயணம் வச்சு போறதுதான். அதாவது உயிர் போனா திரும்ப வரலாம், வராமலும் இருக்கலாம். சர்வசாதாரணமா ஒரு பிளைட் மூலமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போதே நம்ம உயிரை கையில பிடிச்சி தான் நம்ம போறோம். அதே போலதான் இதுவும். இது நம்ம போறோம், திரும்பி வரது அது அவன் செயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்களுடைய லக்கு, அதிர்ஷ்டம், அதாவது இத்தனை வருஷ அனுபவம், இதெல்லாம் இவங்களை இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருந்திருக்கு. இவங்க திரும்ப வரும்போது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பூமியில காலடி எடுத்து வைக்கவே முடியாது. இறக்குற உடனே அவங்களை என்ன பண்ணணும்னா, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டை வச்சு தூக்கிட்டு தான் போய் ஆகணும். தூக்கிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க நடக்க வைக்கிறதுக்கு 1 மாசம் கிட்டத்தட்ட டைம் எடுக்கும். ஏன்னா அந்த எலும்புகள் எல்லாமே விலகி போயிருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா இந்த 2 ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 2 கால் ஜாயிண்ட் இருக்குன்னா அந்த 2 ஜாயிண்ட் விலகியே இருக்கும். அதாவது அழுத்தம் பல மாதங்கள் அழுத்தம் கொடுக்கவே இல்லை. இப்ப அந்த உள்ற என்ன பண்ணணும், அது எல்லாமே ஒரு புது குருத்து, அதாவது எல்லாம் முளைச்சி ஒரு புதுசா இருக்கும். அவங்களால கால் உணவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவங்க வராங்க. இப்போ அவங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ பூமிக்கு வராங்க. அவங்க நல்லபடியா இந்த பூமியிலையும் நல்லா வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய உடல் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்றது அனைவருடைய விருப்பமும் கூட. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.